ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பச்சை மிளகாய் வேர்க்கடலை துவையல் பண்ணிக்கலாங்க. நம்ம ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. இது சாதத்தில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நம்ம சப்பாத்திக்கு ரொட்டிக்கு எல்லாமே ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி ஒரு கடாயை வச்சுக்கிட்டு வேர்க்கடலை கொஞ்சம் வறுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கணும். அப்போ தாங்க உள்ள பருப்பும் நல்லா ஃப்ரை ஆகி வரும். இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கிட்டு ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். திரும்பவும் கடாயை வச்சுக்கிட்டு இது மாதிரி பூண்டு பல் ஒரு 20 பூண்டு பல் 20-25 பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேங்க. தோல் எடுத்துகிட்டு இது மாதிரி போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இதையும் ஒரு கப்பில் வச்சுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 25 பச்சை மிளகா இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு காரத்தை பொறுத்து எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சு இது மாதிரி எண்ணெய் விடாமல் நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். சுட்ட மணம் வருங்க. இது நம்ம இடித்து சாப்பிடும்போது ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டோம்னா பச்சை மிளகாவை இதையும் எடுத்து ஒரு கப்பில் வச்சுக்கலாம். இப்போ வரல் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. டவலில் போட்டு அந்த ஈரத்தை தொடச்சிடலாம். இப்போ சீரகம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கல் உப்பு போட்டிருக்கேங்க. இது போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இல்லைன்னா உப்பு அப்புறமா அது கரையாமல் பல்லுக்கு பட்டுக்கிட்டு இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே இது மாதிரி நல்லா அரைச்சிக்கணும், உப்பையும் சீரகத்தையும். மனம் ரொம்ப நல்லா இருக்குங்க ரெண்டும் அரைப்படும்போது. இப்போது வேர்க்கடலையே போட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா அந்த தோல் எடுத்துகிட்டு கூட போட்டுக்கலாங்க. நான் அப்படியே போட்டு செஞ்சிட்ருக்கேன். எங்கள் பாட்டி இதே மாதிரி தாங்க செய்வாங்க. அதனால அந்த டேஸ்ட் இருக்கும். நல்லாவே அந்த தோல் இருந்தாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா அதை எடுத்துகிட்டு கூட செஞ்சுக்கலாம். இது மாதிரி நல்லா இடிச்சுக்கிட்டோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். இது வேர்க்கடலை வந்துட்டு கொஞ்சம் கொரப்பாக தான் இருக்கணுங்க. நம்ம சாப்பிடும்போது அது பல்லுக்கு படும்போது ரொம்பவும் சுவையாக இருக்கும். பச்சை மிளகா போட்டு நல்லா இதே மாதிரி இடிச்சிக்கலாம். இது மாதிரி இடித்து சாப்பிடும்போது ரொம்பவும் சுவை ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்க்குறவங்களுக்கு நினைக்கலாம், ஏன் இது ஒரு 2 நிமிஷத்தில் மிக்சியில் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு வாட்டி இது மாதிரி இடித்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. புளி ஊற வச்சுருக்கேங்க. அந்த புளியை போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மி வேணும்னா புளியை கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. காரம் கொஞ்சம் நல்லாவே இருக்கணும்னா புளி கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். அது நம்ம சுவையை பொறுத்து போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா இது மாதிரி இடிச்சிக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணுங்க. நிறைய தண்ணி விட்டோம்னா அது தெளிக்கும். அதனால் கொஞ்சமாக விட்டோம்னா இந்த வேர்க்கடலையில் ஒரு கம்னஸ் இருக்கும் இல்லையா, அது போய்ட்டு நல்லா அது இடிக்கிறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். பிசுபிசுப்பு தன்மை இருக்கும் வேர்க்கடலைக்கு ஈரம் பட்டுச்சுன்னா. இப்போ இடிக்கும்போது நல்லா இது மாதிரி இடிச்சிக்கணும். தண்ணி கொஞ்சம் அதிகம் விடாமல் இது மாதிரி போட்டு இடிச்சிக்கணுங்க. இப்போ பூண்டு வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது சுவையும் ரொம்பவும் நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எண்ணெயே இல்லாமல் செய்கிறேங்க நான் இன்றைக்கி. பூண்டு, பச்சை மிளகாய், வேர்க்கடலை எல்லாமே ஹெல்த்துக்கு நல்ல விஷயம். ஒருவேளை வரல் இல்லாதவங்க இப்போ இது மாதிரி கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. பல்ஸ் மோடில் போட்டுட்டு மிக்சியை கொரப்பாக அரைச்சி இது மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு வரல் இடிக்கிற டேஸ்ட்டு வராதுங்க. நல்லா இடிச்சிட்டோம். இப்போ கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆந்திரா ஸ்டைலில் பண்ணுறேங்கன்னா ரோட்டி பச்சடின்னு சொல்லுவாங்க. இதை ரொம்பவும் சுவையாக இருக்கும். பச்சை மிரப்பக்காயில் பல்லி ரோட்டி பச்சடின்னு சொல்லுவாங்க. இது சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க. ரொட்டிக்கு சாப்பிடும்போது ரொம்பவும் நல்லாயிருக்கும். ரொம்ப காரமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நெய் போட்டும் சாப்பிட்லாம். வேர்க்கடலை எண்ணெய் விட்டும் சாப்பிட்லாங்க. இது மாதிரி நல்லா இடிச்சிக்கிட்டோம். இது எல்லாமே ரொம்ப மை மாதிரி இடிச்சிக்க மாட்டேங்க. இது கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் தான் இந்த சட்னி ரொம்பவும் நல்லா இருக்கும்.
ரொம்பவும் சுவையான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை எடுத்து ஒரு கப்பில் வச்சுக்கலாம். பாருங்கள், பார்த்துட்டு இருந்தாவே எவ்வளோ சுவையாக இருக்குது. இது சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவும் நல்லா இருந்ததுங்க. இது நம்ம தயிர் சாதத்துக்கு அது மாதிரி தொட்டு கூட சாப்பிட்லாங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். நம்மளுக்கு துவையல் ரெடி ஆயிடுச்சு. பச்சை மிளகாய் வேர்க்கடலை துவையல். நான் வந்துட்டு சப்பாத்தி பண்ணியிருந்தேங்க. காலையில் பண்ண இந்த சட்னி இப்போது சப்பாத்தி பண்ணியிருந்தேங்க. அதில் கொஞ்சமாக பட்டர் தடவிக்கலாம். எண்ணெய் விடாமல் சுட்டுக்கிட்டு இருந்தேங்க சப்பாத்தி. இதில் கொஞ்சம் பட்டர் தடவிட்டு, இந்த சட்னி நல்லா காரமாக இருக்குன்றதுனால இது பட்டர் தடவிக்கிட்டோம்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான சட்னியோடு நம்ம இப்போ வந்துட்டு சப்பாத்தியை சாப்பிட போகிறோங்க. ரொம்பவும் பிரமாதமாக இருந்ததுங்க. சுவையை சொன்னால் புரியாதுங்க. செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. மத்தியானத்துக்கு இப்போ சாதம் நல்லா சுட சுட சாதம் வச்சுருக்கேங்க. சாதத்தை போட்டு இதை போட்டு நான் வந்துட்டு வெறுமனே ஒரு 2-3 வாட்டி சாப்பிட்டுட்டு அப்புறமா கடலை எண்ணெயை ஊற்றி சாப்பிடுவேங்க. நான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு காரம் பிடிக்குன்றதுனால கடலை எண்ணெய்க்கும் இதுக்கும் ரொம்பவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நெய் விட்டு சாப்பிடுங்க. நல்லா சுட சுட இருக்குங்க. இது சாப்பிடும்போது அமிர்தமாக இருக்குங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இந்த வெங்காயம், இந்த பச்சை மிளகாய், வேர்க்கடலை எல்லாமே இந்த பல்லுக்கு பட்டுக்கிட்டு இருந்தாக்க ரொம்பவும் சுவையாக இருக்குங்க மென்று சாப்பிடும்போது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், பாய்.